இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே இயேசு செய்த புதுமையை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். 5 அப்பங்களையும் 2 மீனையும் 5000 ஆண்களுக்கும், அதன் பிறகு எத்தனை பெண்களும் குழந்தைகளும் இருந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. பொதுவாக ஒரு ஆலயத்திலோ அல்லது முக்கியமான வழிபாட்டு நிகழ்ச்சியில் நாம் பார்க்கின்ற பொழுது பெண்கள் அதிக அளவில் இருக்கின்றார்கள், ஆண்கள் குறைவாக தான் இருப்பார்கள். அந்த அடிப்படையில் இங்கு 5000 ஆண்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக பெண்கள் அதிக அளவில் பங்கெடுத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழலிலே இயேசு ஒரு புதுமையை செய்கின்றார். அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் பலுகி பெருக செய்து மக்களுக்கு உணவாக கொடுக்கின்றார். ஏன் இவ்வாறு செய்கின்றார் என்றால், அவர்கள் மீது பரிவு கொண்டவராக இருக்கின்றார். என்ன நிகழ்ந்தது என்று பார்ப்போம். இயேசு மலை மீது போதிப்பதற்காக ஏறுகின்றார். அவரை தேடி மக்கள் வருகின்றார்கள். எதற்காக? அவருடைய வார்த்தையிலே ஆறுதல் கிடைப்பதற்காக, உடல் உள்ள ஆன்மம் குணம் பெறுவதற்காக. ஆக அவர் மீது நம்பிக்கை கொண்டதால் அவரை மக்கள் பின்தொடர்கின்றார்கள். ஆனால் இங்கே இயேசு இந்த மக்களுடைய உள்ளத்தையும் உடலையும் அறிந்தவராக இருக்கின்றார். இன்றைக்கு பொதுவாக நாம் என்ன செய்வோம்? ஏதோ ஒரு வழிபாட்டை நிகழ்த்துகின்றோம் என்றால், வழிபாடு முடிந்துவிட்டால் மக்களை நாம் வீட்டிற்கு அனுப்புவது வழக்கம். ஏனென்றால் இன்றைக்குள்ள காலகட்டத்திலே உணவு அருந்துவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது. ஹோட்டல் நிறைய இருக்குது, வீட்டில் சமைச்சு வச்சுருப்பாங்க, வீட்டில் போதிய உணவுகள் இருக்கும். வீடு போய் சேர்வதற்கு 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் என்று பல வசதி வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கிறது. அன்றைக்கு அப்படி அல்ல. அவர்கள் இருந்த இடத்திலே கடைகள் இல்லை, ஹோட்டல்ஸ், உணவு அருந்துவதற்கான கடைகள் இல்லை. அப்படியே இருந்தாலும் இத்தனாயிரம் மக்களுக்கு போதுமான உணவு அந்த இடத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அவர்கள் எத்தனை மைல் தூரம் நடந்து செல்ல வேண்டும் என்பதும் நமக்கு தெரியாது. அப்படி இருக்கின்ற பொழுது இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டு, இவர்கள் பசியினால் ஆங்காங்கே விழுந்துவிடக்கூடாது என்று உணர்ந்தவராக உடனடியாக அவர் புதுமையை நிகழ்த்தவில்லை. அந்த மக்களிடமிருந்து என்ன இருக்கிறது என்று பார்த்து அவற்றிலிருந்து பலுகி பெருக செய்கின்றார். கேட்கின்றார், உங்களிடம் என்ன இருக்கிறது என்று கேட்கின்ற பொழுது அந்திரேயா சொல்லுகின்றார், ஒரு சிறுவனிடம் 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறது என்று சொல்ல, சரி அதை இங்கே கொண்டு வா என்று சொல்லி அதன் மீது ஜெபிக்கின்றார். அங்கே அந்த அப்பமும் மீனும் பலுகி பெருகுகிறது. அவற்றை எடுத்து மக்களுக்கு கொடுத்து வயிறார உண்ண சொல்லுகின்றார். ஆக இருப்பதிலிருந்து எடுத்து கொடுத்திருக்கின்றார் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாத ஒன்றில் அல்ல, ஏற்கனவே இருக்கிறது, இருந்த ஒன்றில் அதை எடுத்து பலுகி பெருக செய்திருக்கின்றார். அப்படி என்றால் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது இறைவன் நமக்கு கொடுக்கிறார் என்று பொருள்படுகிறது. நான் என்னிடத்தில் உள்ளவற்றை எடுத்து எந்த பிரதிபலனும் பார்க்காமல், நான் கொடுத்தது எனக்கு மற்றவர்கள் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் நாம் எப்பொழுது தியாகம் செய்கின்றோமோ அப்பொழுது இறைவன் நாம் எடுத்த இடத்தில் மீண்டும் நிரம்பச் செய்கின்றார் என்று பொருள்படும். எடுத்துக்காட்டிற்காக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த உலகம் நம்மை சேமிக்க சொல்லும். பணத்தை, நகையை, இன்னும் வளங்களை, நிலத்தை, வீடுகள் என்று பலவற்றை நாம் உருவாக்கி அவற்றை சேமித்து வைப்பதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு கொடுக்க சொல்லும். ஆனால் தேவையில் உள்ளவர்களை தவிக்க விடுவதுதான் இந்த உலகத்தினுடைய நியதி. ஏனென்றால் இன்று பல ஆயிரம் கோடி சொத்து வைத்திருக்கிறவர்கள் அவர்களிடம் இருக்கின்றவற்றில் ஒரு கடுகளவு கொடுத்தாலே எத்தனையோ பேருடைய வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். ஆனால் அப்படி செய்வதற்கு அவர்களுக்கு மனம் வருவதில்லை. இருக்கிறதையும் மற்றவர்களிடம் பிடுங்க வேண்டும், எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இன்று பலர் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே பெரும் பதவியை வகித்தவர் கத்தோலிக்க கிறிஸ்தவனின் தலைமை பண்பை ஏற்றுக்கொண்டு இயேசு பேதுரு வழியாக கொடுத்த அந்த இடத்தை தக்க வைத்து கொண்டவர் என்று சொல்வதை விட, அந்த இடத்திலிருந்து மற்றவர்களுக்கு பணியாற்றியவர். தனக்கென்று எதையும் வைத்து கொள்ளவில்லை. தனக்கென்று அவரிடத்தில் பணம் இல்லை, பொருள் இல்லை, நிலம் இல்லை, நகை இல்லை, எல்லாவற்றையும் மற்றவருடைய ஏழைகளுடைய தேவைகளுக்காக கொடுத்து விட்டிருக்கிறார்
என்பதுதான் இன்று அவர் இறந்த பின்பு நமக்கு கிடைக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளவில்லை, ஆடம்பரங்களை விரும்பாதவர், எப்பொழுதும் இந்த உலகமும் மக்களும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தவர். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு எடுத்துக்காட்டையும் நாம் கொடுத்துவிட்டு சென்றிருக்கின்றார். ஆகவே தான் சொல்கிறோம், இருப்பதில் பகிர்ந்து வாழ்வது. இதை நாம் உடல் பசியிலிருந்து விடுதலை என்று சொல்லலாம். ஆனால் ஆன்மீக பசி என்று ஒன்று இருக்கிறது. ஆக இயேசு உணவின் வழியாக அவர்களுக்கு அவருடைய ஆன்மீக பசியையும் நிரப்புகின்றார். அதாவது கடவுளுடைய நிழலில் வாழ வேண்டும், எந்த பிரச்சனை நிகழ்ந்தாலும் கடவுள் எங்களோடு இருக்க வேண்டும், எங்களுடைய வாழ்வின் மையமாக அவர் இருக்க வேண்டும் என்பதை இயேசு இந்த நிகழ்வின் மூலம் மீண்டும் சுட்டி காட்டுகின்றார். காரணம், அங்கிருந்த எவரும் மக்களுக்கு உணவு கொடுக்கவில்லை, ஆனால் இயேசு அவர்களுடைய மையமாக இருந்து உணவை கொடுக்கின்றார். உள்ள பசியையும் உடல் பசியையும் மாற்றுகின்றார். ஆக எந்த சூழலிலும் நாம் இயேசுவை அணுகலாம், இயேசு நம்முடைய வாழ்வின் மையமாக இருக்கிறார் என்பது இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு நிகழ்வு. எசாயா இறைவாக்கினர் பஞ்ச காலத்திலே ஒரு பெண்ணிடம், விதவை பெண்ணிடம் அனுப்பப்படுகின்றார். சராப்தா என்ற பெண்ணிடம். அவள் சொல்லுகின்றார், என்னிடம் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கிறது, அவற்றை நான் கொடுத்து விட்டால் பிறகு நானும் என்னுடைய மகனும் பட்டினியால் இறந்து விடுவோம் என்று சொல்ல, இறைவாக்கினர் சொல்லுகின்றார், உன்னிடம் இருக்கின்ற மாவை சுட்டு கொண்டு வா. அந்த பெண்மணி தன்னுடைய வாழ்வை பற்றி கவலைப்படாமல், தன்னுடைய மகனுடைய வாழ்வை பற்றி கவலைப்படாமல் சுட்டு கொண்டு வந்து கொடுக்கிறாள். அவர் சாப்பிட்ட பின்பு சொல்லுகின்றார், உன்னுடைய கலயத்தில் இருந்த மாவும் எண்ணெயும் பஞ்சம் தீரும் வரை குறையாது என்று வாக்குறுதி கொடுத்து சொல்லுகின்றார். இதுதான் இறைவனுடைய ஆற்றல். நாம் பிறருக்கு கொடுக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் மட்டுமல்ல, நம்முடைய இல்லமும் ஆண்டவருடைய மகிழ்ச்சியால் நிரம்பி இருக்கும். உங்களுடைய அன்பை கொடுங்கள், உங்கள் உள்ளம் அன்பால் நிரப்பப்படும். மன்னிப்பை கொடுங்கள், உங்களுடைய உள்ளம் மன்னிப்பால் நிரப்பப்படும். உங்களால் முடிந்ததையெல்லாம் கொடுங்கள், அவையெல்லாம் உங்களுக்கு நிறைவாய் கிடைக்கும். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.